Hi all, welcome to Siksha class. So today நம்ம PGTRB English உடைய ஆன்சர் கீயை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ சிக்ஷா கிளாஸ் எம்சிக்யூ பொறுத்த வரைக்குமே கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு பிஜிடிஆர்பியில் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் ஈஸி டு மாடரேட்ல இருந்திருக்கு. ஒரு 30 to 40 கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம டஃபா இருந்திருக்கு. அண்ட் மோர் ஓவர் மற்ற கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டைரக்டான கொஷின்ஸையும் நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ கம்மிங் டு தி ஆன்சர் கீ. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கு 31க்கு இட் இஸ் 12 டைம்ஸ் வால்சிங் மெட்டில்டா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரேஸை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் மெனி எடிஷன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் நமக்கு மெயினாக இதில் பார்க்க வேண்டியது 12 டைம்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 32 இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் பேக்கனோட எல்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்கிறதுல பி மட்டும்தான் ஹி வில் நாட் கிவ் இட், த அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 33 இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா த லாங்கஸ்ட் சீன் இன் த பிளே ஆஃப் த டெம்பஸ்ட் இஸ் ஆக்ட் 1 சீன் 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைம் ஸ்கீம். இட் இஸ் ஆக்சுவலி ஒரு கான்ட்ரவர்சி கொஸ்டின் பிகாஸ் இதுக்கு வந்து எந்த ஒரு ரைம் ஸ்கீமுமே கொடுக்கல. ஐதர் இட் வில் பி சி ஆர் டியா ஆப்ஷனா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஒரு அன்கன்வென்ஷனல் ரைம் ஸ்கீமை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ ஐதர் வில் டேக் இட் சி ஆர் டி ஆஸ் அன் ஆப்ஷன். கம்மிங் டு 35 ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சஸ் ரிலேட்டடா அகிலனுடைய டெண்டன்சிஸோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் பி. ஸோ 36th கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செஸ் கேம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தட் வி ஆல் நியூ தட் த புக் ஆஃப் டச்சஸ் இஸ் டாக்ஸ் அபவுட் த செஸ் கேம். அண்ட் அதுல அவருடைய எல்லா எல்லா இமோஷன்ஸையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த செஸ் கேம்ல இருந்து தான் பிகின் ஆயிருக்கும். So 37th question answer வந்து D, it is evangelist and she is the character who brings the good news. 38th answer வந்து பாத்தீங்கன்னா it is W.B. Yeats உடைய poem Golden Bow. It symbolizes the upending life beyond the death. அண்ட் 39th ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கிளென்த் ப்ரூக்ஸ் உடைய இந்த கொஸ்டின். இது நம்மளுடைய எக்ஸாம்ஸ்ல நம்மளுடைய எம்சிக்யூஸ்ல வந்து இதை நீங்க பார்த்திருக்கலாம். coherence of the ideas within the context is the correct answer. அண்ட் 40th வந்து பாத்தீங்க அப்படின்னா த டே ஆஃப் த கிரேட்டஸ்ட் லென்த், த லாங்கஸ்ட் டே ரெஃபர்ஸ் டு த டே ஆஃப் த கிரேட்டஸ்ட் லென்த். And 41, the answer is she could be easily deceived when found alone. So that is what Adam is dissuade Eve. ஓகேங்களா? அண்ட் 42nd இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா syntag. So syntag is known for the combination of grammatical units which is not necessarily to be in chronological order. So that is the answer. So A, syntag is the answer. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 43. ஸோ மெக்லோமேனியக் அப்படிங்கிறது வந்து ஒரு பவருடைய டிசையர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதை நம்ம கிளாஸ்ல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் தி ஆன்சர். ஸோ மெக்லோமேனியக் ஆன்சர் இஸ் பவர் ஹங்கிரி. அண்ட் த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிங் லியருடைய கேரக்டர்ல ரொம்ப ரிலீஜியஸ் பிலீஃபோட சுப்ரீம் கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடிய கேரக்டர் இஸ் எட்கர். இன் எஸ்ஏ ஆஃப் dramatic poesy we all knew that ancient வந்து இது எல்லாமே direct questions நமக்கு வந்து கேட்டிருந்திருக்காங்க பிஜிடிஆர்பில. அண்ட் ஏன்ஷியன்ஸ் பத்தி பேசுறது கிரைட்ஸ் அண்ட் மாடர்ன்ஸ் பத்தி பேசுறது யூஜீனியஸ். And tense form, an easy tense form, look from the 46th question or the answer is going to. Look, the cracker is going to explode. And 47th question, Coleridge உடைய Kubla Khan does not combine morality with eroticism because he spoke about utopianism with despair and நிறைய loss of imagination and innocence பத்தி பேசியிருப்பாரு, demonic energy with stately calm பத்தி பேசியிருப்பாரு. ஸோ இதை நம்ம கிளாஸ்ல ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் morality with eroticism. ஸோ த நெக்ஸ்ட் 48 இதோடைய ஆன்சர் வி ஆல் நியூ தட் அந்த ஆனி பிரெட்ஸ்ட்ரெட் அப்படிங்கிறவங்க த ஃபர்ஸ்ட் வெரி நோன் ரைட்டர். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ரைட்டர்ஸ்லேயே அமெரிக்கன் ரைட்டர்ஸ்லேயே ப்ராமினன்டான ஃபர்ஸ்ட் விமன் ரைட்டர் அப்படிங்கிற பேர் இருக்கு. ஸோ ஆனி பிராட் ஸ்ட்ரீட்க்கு அப்புறம் தான் த அதர் ரைட்டர். ஸோ அதை வச்சு யூ கேன் ஏபிள் டு மேனேஜ். ஸோ அதனால 48 ஆன்சர் வந்து இட் இஸ் பி. 49th ஆன்சர் இட் இஸ் ஆன்சர் ஏ அண்ட் இட் மைட் பி பி ஆல்சோ. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்கர் செக்ஸ் அப்படிங்கிறது ஐதர் ஏ ஆர் பி. இது வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீழே நம்ம பார்ப்போம் பிகாஸ் இட்ஸ் அ டென்டேட்டிவ் கீ. ஸோ இதோடைய ஆன்சர் ஏஆ இருக்கட்டும் பட் பிஆ இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ஐதர் ஏ ஆர் பில நீங்க ஆன்சர் எழுதிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 50th ஆன்சர் இஸ்
A. Criticism of life governed by the law of poetic truth. So this is the correct answer. And இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் போயட்ரியிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டும் கூட. So the next 51st question, the main elements of the tragedy, which is the medium of imitation அப்படிங்கிறது, it is diction and song. இது ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா main elements of the tragedy. That is the correct answer. So the next வந்து பாத்தீங்கன்னா the windmill is the name of the tavern. ஓகேங்களா? So windmill is actually the name of a tavern. Okay, so அந்த கம்ப்ளீட்டா அதோடைய பென் ஜான்சனுடைய பிளேல எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர்ல அந்த windmill is a tavern அப்படிங்கிறது several scenesல வந்து it would have given. So the next question is 53. So இதுல வந்து பாத்தீங்கன்னா it is Dover Beach பத்தி he will be explaining in a pessimistic mood. So the answer is D. So அதுதான் கிடையாது. So the world is beautiful and there is a certitude of peace in it அப்படிங்கிறது மட்டும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. So the next வந்து பாத்தீங்கன்னா the subtitle of Kubla Khan by Coleridge is a fragment. ஓகேங்களா, which is already given. இதை நம்ம கிளாஸ்ல ரொம்ப ரொம்ப நிறைய டைம் டிஸ்கஷன் பண்ணிருக்கோம் and we have given in the MCQ also. And so the next question வந்து பாத்தீங்கன்னா who is the author of the study of poetry? So we all knew that the author of the study of poetry is Matthew Arnold. So put a knot at the end of the rope. So knot. So இந்த knot தான் வந்து பாத்தீங்கன்னா exactly correct word. I think it's an easy question. Everyone would have answered. So the literal term for one thing is applied to another. So 57th question, it is like கம்ப்ளீட்டா ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் லிட்டரல் மீனிங் உடைய ரெக்கரண்ட் ரிலேஷன்ஷிப் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is definitely metonymy would have done it. So 58th ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா Mrs. Kashikar. And 59th answer is the lyrical balladsல what he talks about the humble and rustic life பத்தி பேசும்போது because in that condition and the essential passions of the heart find a better soil in which they can attain maturity அப்படிங்கறத clear-ஆ சொல்லியிருப்பாரு. So that is the correct answer. So the next question, 60th answer is wealth. And 61 answer வந்து பாத்தீங்கன்னா it is Kumaran. And 62 ஆன்சர் வந்து அப்சலோம் ஆர்கிடோப்பில் அலிகரி சட்டையர் இருக்கும், ஹெரோயிக் இருக்கும், ட்ராஜடி இருக்காது. ஸோ தட் இஸ் தி ஆன்சர். அண்ட் 63rd கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான்சன்ஸ் வியூ ஆஃப் மில்டன் வந்து பாத்தீங்கன்னா when he use of blank verse, so he disliked by Johnson and but appropriate and befitting the Milton style is the correct answer. So the next question is so doth each tear. In the question 64th question கான answer is A, valediction of weeping. 65க்கு ஆன்சர் the questionக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மிலமெண்ட். லேடி விஷ்போர்ட்டும் மிஸ்ஸஸ் மார்ஃபோர்டும் வந்து பாத்தீங்கன்னா தேர் foils to be the millement அப்படிங்கிறது. ஸோ இதையுமே நம்ம கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்கெட்ச்ல ரொம்ப டீட்டெயிலா we have given. எலியட்டோடைய போயம் த வேஸ்ட்லேண்ட் இதுல நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. ஈவன் தே ஹவ் மென்ஷன்ட் அபவுட் ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரியோட ரெஃபரன்சஸும் இருக்கும், கிங்லியரோட ரெஃபரன்சஸும் சிலது இருக்கு. பட் மோர் ரெஃபரன்சஸ் எதுல இருந்து இருக்குன்னா த டெம்பஸ்ல இருந்து இருக்கு. And the next வந்து பாத்தீங்கன்னா which of the following words contain the inflectional morpheme? So inflectional morpheme அப்படிங்கிறது வேர்ட் உடைய மீனிங் மாறவே மாறாது. ஸோ அதனால ing or அந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது அந்த வேர்ட்ஸ் உடைய டெண்டன்சி மாறாம இருக்கிறதுனால inflectional morpheme is laughing. So the next வந்து பாத்தீங்கன்னா 68th questionக்கான ஆன்சர் இஸ் லக்குனேல். ஸோ லக்குனேல் வில் பி டாக்கிங் டு சடிக்கு. ஸோ சடிக்கு கிட்ட தான் அதை பத்தி பேசிட்டு அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அபவுட் தி விமெனுடைய நேச்சர் அண்ட் விமனை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. So 69th question answer is King Lear has given this conversation to Cordelia. The barbarous Scythian அப்படிங்கிற அந்த conversation King Lear to Cordelia will be given. And 70th answer is Spencer described London as a most kindly nurse அப்படின்னு சொல்லி describe பண்ணிருப்பாரு. And 71st answer வந்து பாத்தீங்கன்னா when Lorenzo sent a page with a box to Pedrignோட எக்ஸிகியூஷனுக்கு கொடுக்கும்போது he wants to stop Pedrignano from exposing him. So இது எல்லாமே நம்ம வந்து சம்மரியில பார்த்திருப்போம். So if you have any doubts or clarification, you can give it in the comment box so that we would have a discussion. So the next 72 answer வந்து பாத்தீங்கன்னா it is D, A-க்கு 3 and B-க்கு வந்து பாத்தீங்கன்னா 4 and C-க்கு 2 and D-க்கு வந்து பாத்தீங்கன்னா it is 1.
73 questionக்கு வந்துட்டு act 1 scene 2 of the Tempest is a very long, almost a quarter of the play வந்து it would contain. 74க்கு வந்து the answer, a dreadful character in the King Lear is, of course it is Edmund. Option B is the correct answer. 75 the answer is B. So இது வந்து பாத்தீங்கன்னா it is like ஒரு right option-ஆ நீங்க பார்க்கும்போது so how it would have given அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கணும். So it is high knowledge. So it is எப்படி இது கொண்டு வராங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க கொஞ்சம் ஈஸியா பாத்துக்கலாம். Combination of words ஓட. So 76th answer is elegy written in a country churchyard because it has an alternation and the structure வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் descriptive-ஆவும் இருக்கும், reflective mode-லயும் இருக்கும். So the 77th answer வந்து பாத்தீங்கன்னா the Pythian of the age. It is also one kind of ஒரு ஒரு doubtful and contradictory-ஆ இருக்கு because either it would be Lord Byron or John Keats. இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தரா ஆன்சரா இருக்கலாம். So we'll wait for the official. So 78th answer வந்து பாத்தீங்கன்னா it is sonnet number 29. So wishing me like to one more rich in hope அப்படிங்கிறது it is begin from sonnet number 29. So 79th question. Prometheus represents dash in the play of Prometheus Unbound. Definitely it is archetypal humanity. He spoke about humanity. Humanity பத்தி தான் அவர் ரொம்ப அதிகமா பேசியிருப்பாரு. So அதை தான் வந்துட்டு இதுல எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பாரு. So the next question is Casuarina tree. R Casuarina tree உடைய poem இது. So it is definitely ஒரு melancholic stageல தான் இது அவர் பேசியிருப்பாரு. So melancholic-ஆவும் அவருடைய நாஸ்டாலஜிக் மெமரி பத்தியுமே வந்துட்டு இதுல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. So it is reminiscence of childhood memories. அதோடைய longing அந்த past பத்தியும் he would have given it. So the next question வந்து பாத்தீங்கன்னா Adrian is not a character of from the measure to measure, measure for measure, Froth, Elbow and Mistress Overdon இவங்க Francisco இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா they will be in the character of measure for measure. So the next வந்து பாத்தீங்கன்னா it's a purpose of the test and name of the test. ஓகேங்களா? So the diagnostic அப்படிங்கிறது it is for grouping at the beginning of the course. So the answer is A is 3. ஓகேங்களா? And achievement, definitely completion of the course is said to be achievement. So B 4. Proficiency, we know that to examine the testee skill in order to mastery the language. Aptitude அப்படிங்கிறது it is to judge the testee's future performance, that is said to be aptitude. So the next question is 83rd. So இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா it is fluent. ஓகேங்களா? So மத்த எல்லா வேர்ட்ஸுமே it would be applied in the prologue of Annie Bradstreet, but she doesn't use the fluent அப்படிங்கிற வேர்டை, she didn't use it. So the next வந்து பாத்தீங்கன்னா Demogorgon. Demogorgon is a child born of Jupiter's marriage with Thetis. ஓகேங்களா? So Thetis is a sea goddess. nymph கூட தான் வந்துட்டு he would have um, he would have born. So the next one, the pathina, it is 85th question. Ariel in the play The Tempest was imprisoned in the bark of a pine tree. So pine ட்ரீல தான் வந்து பாத்தீங்கன்னா he would have ஓகேங்களா, அவர் தான் வந்து பைன் ட்ரீல தான் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. So then imprison பண்ணி வச்சிருப்பாங்க. So that is the answer. So 86th வந்து பாத்தீங்கன்னா it is an expressionist play. So the death of a salesman is said to be an expressionist play. So 87th, the answer is Indian Caucasus. So Prometheus is discovered to be in the mount of Indian Caucasus. So 88th answer வந்து பாத்தீங்கன்னா it is B. A2, study of history that gives you wisdom, and study of natural philosophy it gives you depth, and study of mathematics gives you subtlety, and study of logic and rhetoric that gives you the ability to contend. So there are many types of ambiguity. So in 89th question, the answer is third type. And 90th question வந்து பாத்தீங்கன்னா Chaucer would have used French words rather than the Latin words. And 91st question la Saturn, what he give about the Job's goodness அப்படின்னா he is good and sinless because God has given him abundant blessings and protection. And 92nd question is he actually talk about the IA Richards. He talks about doubtless
there are some who by a natural dispensation acquire the open sesame to poetry without labor. So what he talks about? He talks about the intuitive apprehension of the meaning of passages by some readers. So some readers, they'll be acquired by nature. They will be understanding the poetry effortlessly, even without analytically, without analyzing it effectfully. So அந்த மாதிரி இருக்கும்போது the correct answer is intuitive apprehension of the meaning of the passages by some readers, because some readers will be analyzing very deeply, some readers will be only understand the poetry effortlessly. So that is the reason. So the next question is regional dialect. 93 question kana answer is C, regional dialect, because the speaker will reveals where he comes from and what is his position in the hierarchy of the community அப்படிங்கறத regional dialectல தான் explain பண்ணுவாங்க. So 94th question, the answer is Achilles. Achilles is a Greek hero. He killed during the Trojan War. So either one that it was like an adaptation in the Ulysses. So the next 95th question, in Epithalamion, Spencer compares the cheeks, neck, body, and of the bride to Apple's marble tower and the palace. So breaking of a promise is said to be breach. Okay, breach of laws and the madri. So breaking of promise is said to be the breach. So 96 kana answer is B. So the 97 கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா it is C, simplify. So இதோடைய ஆன்சர் என்ன? So something confusion அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா it is obfuscate அப்படிங்கிறது. So அப்படி இருக்கும்போது இதோடைய ஆன்டனிமா கேட்கும்போது the answer is C, simplify. So the next வந்து பாத்தீங்கன்னா 98. So 98 question கான answer is C. So correct passive construction by whom அப்படிங்கறது யூஸ் பண்ணி past tense plus the object comes first. So அதனால by whom were you taught French is the correct answer. So coming to the 99th question. So here Lucifer, he talks about, the Mephistopheles, hell could be a physical place as well as the state of mind. So in Paradise Lost, Lucifer expresses that hell is both an external place and the internal psychological mind. So அதுதான் இந்த இடத்துல ஆன்சரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. That is the line which he has explained. So 99th கான ஆன்சர் வந்து it is C. 100 question கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா it is A. So again and again இந்த lines வந்துட்டு repeatedா கேட்டிருப்பாங்க. So அந்த டைம்ல I keep and pass and turn again is the correct answer. So the next question வந்து பாத்தீங்கன்னா it is 101. So இதுல outlaws and jailbird, haystack, earmark is the correct answer. So 101க்கு B is the correct answer. And 102. So 102 here Arnold always considers Gray to be a classic person, Thomas Gray. And Arnold வந்து he credits Milton and Shakespeare as a classics. That is also true. And இங்க எது false statement ன்னு கேட்டிருக்காங்க. So Arnold considers Dryden and Pope as a classics of poetry. So அதுதான் வந்து பாத்தீங்கன்னா it is false statements. But Arnold says the real Burns can be found in the Scottish poems is the correct answer. So the answer is C. And 103 கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா it is B, metaphysical. ஓகேங்களா? So metaphysical poets are very complex concepts using very shorter lines. So அதுதான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. So according to Alan Tate வந்து பாத்தீங்கன்னா which poet begins the extensive end of the line? It is obviously metaphysical poets. Option B. So 104 questionக்கு the answer is D. ஓகேங்களா? So the answer is D, Celtic, because Balto Salvic, Indo-Iranian and Albanian is one of the branch of these Eastern group. So Celtic is belong to Western group. So that is the answer. So 104 D is the. So the next question is Edmund Spencer's Epithalamion. Hymen refers to the god of marriage. So the answer is B. And 106, the answer is Ben Jonson. And we have another controversial answer. This is William Shakespeare also. But the major correct answer is Ben Jonson. So the answer is C. So the next question is 107. So in this, this is also one kind of a contradictory question. So either it would be gynocritic or feminist critic. So we'll wait for the official answer key.
So the next question is 108. So 108 la the answer is Morpheus opened his eyes wide and he heard the messengers blowing his horn. So the C is the correct answer. So C is the correct answer. So the next 109. So the Trinculo is the correct answer. Okay. So the next 110, sonnet number 104. So to the eyes of true love, beauty never passes. In the question, it is started from the sonnet 104. And triple one. So in the question oடைய answer is sentimental comedy தான் அதை அட்டாக் பண்ணியிருப்பாரு. And 112 answer is Stone Lodge. இதுதான் கிராட்கிரன்ஸோட ஹவுஸ் உடைய நேம் which we have discussed in the classes. ஓகேங்களா, ஹார்ட் டைம்ஸ் நம்ம படிக்கும்போது ரொம்ப டீடைல்டா we have given the street nameல இருந்து சம்மரி வரைக்கும் we have read. And 13 113ல வந்து பாத்தீங்கன்னா the answer is B Krashen. 114 the answer is the speaker's African identity. And 115 the answer is music because Prometheus Unboundல அந்த aesthetic gloryயே அதோடைய music தான், அந்த sound தான் which he would have mentioned. And 116ல the answer is 44 but either 45 கூட இருக்கலாம் because இது ரெண்டுமே வந்துட்டு இதோடைய எடிஷன்ஸ்ல மாறுது. So please do check with the correct answer key. 45 இருக்கலாம் 44ஆவும் இருக்கலாம். But ஒரு tentative answer key இருக்கிறதுனால either please do check either you have written 45 or 44. So the next answer is 117 உடைய answer is both statement 1 and statement 2 is correct. 118 Jane Austen, Sense and Sensibility deals with the theme of contrasting the two states of reason and emotions in sisters. நம்ம ரிவிஷன் கிளாஸ்லயுமே இதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய மெட்டீரியல்ஸ்லயும் எம்சிக்யூஸ்லயுமே we have given all these questions. So the next வந்து பாத்தீங்கன்னா the character Elinor in Sense and Sensibility represents sense and self control. The answer is C. So both these questions were discussed in the MCQ. So definitely இந்த ரெண்டு questionsuமே கவர் ஆயிருக்கு. So 120 question answer வந்து பாத்தீங்கன்னா agony and sweat. So 121ல it is Adam's duty to God presides his love for Eve is the correct answer. So A is the correct answer. 122 is the B is the correct answer. So இதையும் நம்ம வந்துட்டு கிளாஸ்லயும் MCQலயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். So Act 3ல தான் Demogorgon is overthrown by Jupiter. Sorry, Jupiter is overthrown by Demogorgon. So 123, the pity and fear or these two emotions where that good tragic plot க்கு arouse பண்றதுக்கு help ஆயிருக்கு. So the answer is A. And 124க்கு the answer is C. Oliver Wendell Holmes is the correct answer, who has given the name the American Intellectual Declaration of Independence. And 125ல the answer is provisions and kindly. இதுதான் ஆன்சர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தகுருடைய workல இருந்து it has given. So the answer is provisions and kindly. And so the next answer is 126ல the answer is justification. And 127 உடைய setting is the B Thames River. And 128 உடைய answer is AC Bradley. 129க்கு all the characters, okay, so Sandy, Ruby, Jimmy and Shirley, these characters are from The Stolen by Jane Harrison. So இதுல Jimmy will die in the custody. And so the next question is 130. The unknown citizen is definitely a form of satire. இது நம்ம ரொம்ப ரொம்ப டீடைல்டாவே நம்ம கிளாஸ்ல இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். So please do check the unknown citizen is a form of satire. The answer is B. 131 is Dr. Faustus bade Mephistopheles. So இது வந்து definitely an easy question and old Freyr is the correct answer. So option D is the correct answer. So 132 C is the correct answer. The refrain is the correct answer for Charlotte Perkins Gilman உடைய the anti-suffragistல இருக்கக்கூடிய literary device refrain is used. So the next is 133ல eat, drink and be merry is the correct answer. 134க்கு answer is A and 135க்கு the answer is A. Smaller text learners should be involved in processing language, not beyond the sentence level. And 136க்கு answer is A. So characters of Shakespeare's play, which was published in 1817, lectures on Shakespeare 1818, Shakespeare is inner life,
1805, character problems in Shakespeare's play, 1922. And 137 is B answer. So according to Coleridge, imagination is a poem what the soul is to the living body. And 138 is an active voice. So idla who is doing the work is the correct answer. And 139 la the theme of carpe diem is given in the seduction theme of seduction in the poem to his coy mistress. And 140, the answer is Tennyson. Okay, Tennyson has stated that Ulysses' poem expressed his own need of going forward and braving the struggle of life after the death of Hallam. So these are the answer keys. So or 90 to 95 percentage of the answer key which I have given is correct. So tentative key தான் இது. So நீங்க கரெக்டான அஃபிஷியல் ஆன்சர் கீக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் நீங்க செக் பண்ணுங்க. யாருமே வந்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம விட்டுறாம அது நம்ம என்ன எழுதியிருக்கோம் எப்படி நம்ம அந்த கொஷின்ஸ் அனலைஸ் பண்ற வச்சுதான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு ரொம்ப பூஸ்டா இருக்கும். ஓகேங்களா? So ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ check your answers key, refer, and then go for the other exams also. ஸோ ரொம்ப அப்படியே விடாம அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நம்ம சிக்ஷா கிளாஸஸ்ல பிஜிடிஆர்பிக்கான அடுத்த நெக்ஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் அதே மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான எக்ஸாம் ஆல்ரெடி அந்த கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ நியூ பேட்ச் ஃபார் காலேஜ் ஆர்ட்ஸ் டிஆர்பி எக்ஸாமுக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் யூஜிசி நெட் எக்ஸாம்னுடைய கோர்ஸுமே இப்போ இனி நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின். ஸோ நீங்க எல்லாமே வந்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு ரிகார்டிங் த கொஸ்டின்ஸ், ஸோ ப்ளீஸ் டூ கிவ் இட் இன் த கமெண்ட் செக்ஷன் and please do subscribe Siksha classes. And thank you all for listening very patiently, and please do check your answers. So thank you all.